சர்க்கரை குறைபாடு, அதாவது வியாதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு டிஸார்டர். அது இன்றைக்கி குறையும், நாளைக்கு கூடும். இஞ்சி சர்க்கரை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுமானா இஞ்சியும் பூண்டும் பயன்படும். இஞ்சியும் பூண்டும் பயன்படும். ஒரு 5 கிராம் இஞ்சி எடுத்துங்க. அதில் இந்த தோலை சீவிடுங்க. சீவிட்டு துண்டு துண்டாக நறுக்கி ஒரு 30 நிமிஷம் தேனில் ஊற போட்டு அப்புறம் அந்த தேனோடு சேர்த்து, அது என்னடா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த ஆள் தேன் சாப்பிட்லான்னு சொல்கிறாருன்னா, தேன் 330 வியாதிகளுக்கு துணை மருந்தாக பயன்படுகிறது. வணக்கம். இன்றைக்கு நமக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை குறைபாடு, அதாவது வியாதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு டிஸார்டர். அது இன்றைக்கி குறையும், நாளைக்கு கூடும். காலையில் பார்த்தா குறைஞ்சிருக்கும், மத்தியானம் பார்த்தா ஜாஸ்தியாக இருக்கும், சாயங்காலம் பார்த்தா குறைஞ்சிருக்கும், இரவு 12 மணிக்கு பார்த்தா ரொம்ப குறைஞ்சிருக்கும். செரிமானம் நல்லா இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். செரிமான கோளாறு இருக்கிறவங்களுக்கு சர்க்கரையுடைய அளவு அதிகமாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. புரிகிறதா? இஞ்சி சர்க்கரை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுமானா இஞ்சியும் பூண்டும் பயன்படும். இஞ்சியும் பூண்டும் பயன்படும். அந்த இஞ்சியில் பார்த்திங்கன்னா நார் இஞ்சி என்ன, அந்த இஞ்சி ஒரு 5 கிராம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். இந்த 5 கிராம் இஞ்சியை தோல் சீவிடணும். தோல் சீவிட்டு தேன் இருக்கு இல்லையா, சின்ன சின்னதாக நசுக்கிக்கணும். தேனில் அதை ஊற போட்டுடணும். தேனில் நல்ல தேன் தான். அதுங்க பிரச்சனை என்னென்னா நல்ல தேன் என்ன, இது ஒரு முறை. அது என்னடா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த ஆள் தேன் சாப்பிட்லான்னு சொல்கிறாருன்னா, தேன் 330 வியாதிகளுக்கு துணை மருந்தாக பயன்படுகிறது. நல்ல தேன் சர்க்கரை அளவை கூட்டாது. அதை தேனை நக்கித்தான் சாப்பிட வேண்டும். தேனை நக்கித்தான் சாப்பிட வேண்டும். ஒரு 5 கிராம் இஞ்சி எடுத்துங்க. அதில் இந்த தோலை சீவிடுங்க. சீவிட்டு துண்டு துண்டாக நறுக்கி ஒரு 30 நிமிஷம் தேனில் ஊற போட்டு அப்புறம் அந்த தேனோடு சேர்த்து, இப்போ தேன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன் தான். 5 கிராமுக்கு 1 ஸ்பூன் தானே ஏன்னா, அப்படி போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. சர்க்கரைக்கு மருந்து சாப்பிட்றீங்க இல்லையா, படிப்படியாக அந்த மருந்தை குறைக்க முடியும் உங்களால். இயல்பாகவே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் உடம்பே அதை உங்களுக்கு சொல்லித்தரும். அதே ஒரு இஞ்சியோட பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு 5 கிராம் இஞ்சி, 5 பல்லு பூண்டு, இதை நல்லா இடித்து அதை கஷாயம் வச்சு அதை தேன் கலந்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டாலும் சர்க்கரை நோயினுடைய, அதாவது சர்க்கரை குறைபாடை மட்டுப்படுத்துவதற்கு உதவுகிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். நல்ல பலனை தரக்கூடியது. நன்றி, வணக்கம்.